மஹிந்தவின் நலன் விசாரித்த அனுரதரப்பு எம்பி கைகளை பற்றி கொண்டு பேசிய விடயங்கள். இன்று மீண்டும் விசாரணைக்கு வரும் ரணிலின் வழக்கு. வெளிநாடு செல்லவிருந்த இளைஞன் காட்டில் சடலமாக மீட்பு. கிளிநொச்சியில் சம்பவம். 11 கோடி ரூபா பெறுமதியுடைய தங்கத்தை இழந்த மூதாட்டி. இலங்கை மத்திய வங்கிக்கு புதிய துணை ஆளுநர்கள் நியமனம். இஷாராவுக்கு உதவிய பெண் சட்டத்தரணி ஒருவர் அதிரடி கைது. இனப்பிரச்சினை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாத இன்றைய அரசிடம் எதை எதிர்பார்க்க முடியும் என்று அணையா தீபமுற்றத்தில் குரு முதல்வர் குமுறல். மக்களின் குரல்களுக்கு வலுச்சேர்க்க களத்தில் இறங்கியது இலங்கை மெத்தடிஸ்ட் திருச்சபை. திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் உட்பட 3 கைது. செய்ததையே செய்யாமல் புத்தாக்கமாக சிந்தியுங்கள் என்று வடக்கு ஆளுநர் மருத்துவர்களுக்கு வலியுறுத்தல். முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தேசிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம ஹெட்டியாராச்சிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பேருவளை மொரக்கொள்ள ஸ்ரீ புத்தசிறி மகாவிகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மண்டபம் ஒன்று திறக்கப்பட்ட நிகழ்வின் போதே இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ நிகழ்வுக்கு வரை தந்தபோது அங்கு குழுமியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித அபேகுணவர்தன, PL நிஷாந்த, ஜகத் விதான மற்றும் சந்திம ஹெட்டியாராச்சி ஆகியோர் அவரை வரவேற்றனர். சந்திம ஹெட்டியாராச்சி மஹிந்த ராஜபக்ஷவிடம் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா, சுகமா என்று வினவியுள்ளார். அதற்கு மஹிந்த ராஜபக்ஷ குறையில்லை என்று பதிலளித்துள்ளார். மேலும் ஐயா, நீங்கள் தங்காலையிலிருந்தே இந்த நிகழ்வுக்கு வந்தீர்களா என்று சந்திம மீண்டும் கேட்க, ஆம், நாம் தங்காலையிலிருந்தேதா இந்த விழாவுக்கு வந்தேன் என்று மஹிந்த ராஜபக்ஷ பதிலளித்துள்ளார். இதற்கு மேலதிகமாக இருவருக்கும் இடையில் சிறிது நேரம் சுமூகமான உரையாடலும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இருவரும் கைகளை பற்றி கொண்டு மிகவும் அன்பாக இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டதால் நிகழ்வில் கூடியிருந்த பலரின் கவனத்தையும் இந்த சந்திப்பு ஈர்த்ததாக அறியப்படுகிறது. கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யூனியன் குளம் பகுதியில் வசித்து வந்த இளைஞன் ஒருவர் வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள காட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 26 வயதுடைய அப்சரன் எனும் இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. வெளிநாடு செல்லவிருந்த நிலையில் குறித்த இளைஞன் கடந்த 19ஆம் திகதி முதல் காணாமல் போயிருந்தார். இந்நிலையில் இளைஞனை கண்டுபிடித்து தருமாறு கோரி கடந்த 21ஆம் திகதி அக்கராயன்குளம் போலீஸ் நிலையத்தில் இவரது உறவினர்கள் முறைப்பாடு அளித்திருந்தனர். இந்நிலையில் குறித்த இளைஞன் காட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திஸ்ஸ மகாராமா பகுதியில் வீடொன்றை உடைத்து 11 கோடிக்கும் அதிக பெறுமதியுடைய தங்க ஆபரணங்கள் மற்றும் உடைமைகள் திருடப்பட்டுள்ளதாக திஸ்ஸ மகாராமா போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் திஸ்ஸ மகாராம ரப்பர் வத்தையைச் சேர்ந்த 88 வயதுடைய மூதாட்டி ஒருவரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தனது 2 மகள்கள் துபாய் நாட்டிலும் ஒரு மகன் கனடாவிலும் வசிப்பதாகவும் அவர்கள் அவ்வப்போது தனக்கு அன்பளிப்பாக வழங்கிய 11,49,22,000 ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை வீட்டிலுள்ள சில அலுமாரிகளில் துணிகளுக்கு அடியில் மறைத்து வைத்திருந்ததாகவும் திருடப்பட்ட தங்க ஆபரணங்கள் 300 பவுண்ட்ஸுக்கும் அண்மித்தவை என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் சமையலறைக்கு அருகிலிருந்த 3250 கிலோகிராம் நிறையுடைய 50 மூடை நெல், வீட்டிலிருந்த பல மின் உபகரணங்கள், ஒரு சலவை இயந்திரம் ஆகியனவும் திருடப்பட்டுள்ளதாக அவர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான ஊழல் வழக்கு மீண்டும் புதன்கிழமை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. வெளிநாட்டு பயணத்தின் போது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் திகதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் அவரது உடல்நலம் மோசமடைந்த நிலையில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து விசாரணைக்காக மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இதன்போது அவரது உடல்நிலை குறித்த விசேட காரணிகளை கருத்திற்கொண்டு ஆகஸ்ட் 26ஆம் திகதி தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது.
இலங்கை மத்திய வங்கியின் துணை ஆளுநர்களாக கலாநிதி சி அமரசேகல மற்றும் கேஜிபி சிறிகுமாரா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 2023ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாகவே இந்த நியமனம் இடம்பெற்றுள்ளது. அதன்படி உதவி ஆளுநரான கலாநிதி சி அமரசேகர மற்றும் உதவி ஆளுநரான கேஜிபி சிறிகுமார ஆகியோர் முறையே இவ்வருடம் அக்டோபர் மாதம் 24ஆம் திகதி மற்றும் நவம்பர் மாதம் 3ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மத்திய வங்கியின் துணை ஆளுநர்களாக நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். கனேமுல்லே சஞ்சீவ படுகொலைக்கு மூளையாக செயற்பட்ட இஷாரா செவ்வந்திக்கு உதவியதாக பெண் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடவத்தை பகுதியில் வைத்து குறித்த பெண் சட்டத்தரணி கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டிலிருக்கும் இனங்களுக்கிடையிலான பிரச்சினை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாத இன்றைய அரசு தீர்வை தருமென நம்புவது சாத்தியமற்ற ஒன்றென சுட்டிக்காட்டிய இலங்கை திருச்சபையின் யாழ்குறு முதல்வர் செம்மணி படுகொலையின் நீதிக்காக மக்களாகிய நாமே முழுமையாக முயற்சிக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தினார். செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி நேற்று மெதடிஸ்ட் திருச்சபையினரால் செம்மணி அணையாதீபம் முற்றத்தில் அடையாளப் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தபோதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் காற்றலை மின்னுற்பத்தி ஆலை விவகாரம் மக்களின் நலன்களுடன் அவர்களது கருத்துக்களுக்கு முதன்மை கொடுக்கப்பட வேண்டுமென இலங்கை மெதடிஸ்ட் திருச்சபையின் முகாமை குரு கந்தையா ஜெகதாஸ் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கூறிய அவர் மேலும் கூறுகையில், மன்னார் மக்களின் அன்றாட பிரச்சினைகளில் ஒன்றாக இந்த காற்றலை விவகாரம் மாறியுள்ளது. அரசு கூறுகின்றது குறித்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுவிட்டது, அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று. மன்னார் ஆயருடன் ஜனாதிபதி சந்தித்த போதும் இதையே கூறியிருந்தார். ஆனால் மன்னார் ஆயர் இன்றும் மக்களின் விருப்பத்தின் பக்கமே இருக்கின்றார். உலக நாடுகள் பலவற்றில் இன்றைய காலச்சூழலில் இயற்கை மின்னுற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன. அதனால் அவர்கள் தங்கள் நாடுகளில் மக்கள் வாழிடமற்ற பகுதிகளில்தான் இவ்வாறான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இதே நேரம் இந்த திட்டம் மன்னாரின் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் கடல் உயிரினங்களையும் பாதிக்குமென எமது புவியியல் ஆய்வாளர் நாகமுட்டு பிரதிபராயும் குறிப்பிட்டுள்ளார். எனவே மக்களின் கோரிக்கை இன்று 80 நாட்களை கடந்து போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மக்களின் நலன்களில் நாமும் பங்காளர்களாக இருந்து அவர்களது போராட்டத்தையும் கோரிக்கையையும் வலுச்சேர்க்க முடிவு செய்துள்ளோம் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2.5 மாதங்களுக்கு முன்னர் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வியாபார நிலையம் ஒன்றில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் உட்பட 3 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வியாபார நிலையத்தில் 1,05,000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை திருடிய குறித்த சந்தேக நபர் 160 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3 விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மாகாண கால்நடை மருத்துவர்கள் மற்றும் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அபிவிருத்தி முன்மொழிவுகள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கால்நடை மருத்துவர்களுடனான சந்திப்பில் முதலில் கருத்து தெரிவித்த ஆளுநர், வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் விவசாயம் மற்றும் மீன்பிடிக்கு அடுத்த நிலையில் கால்நடை வளர்ப்பு முக்கியமானதாக உள்ளது என்று சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கூறுகையில், கால்நடைகளை நம்பித்தான் பல குடும்பங்களின் வாழ்வாதாரமும் உள்ளது. அந்த குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். செய்தவற்றையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்காமல் புத்தாக்கமாக சிந்தித்து அடுத்த ஆண்டு செயற்பட வேண்டும். வன்னி போன்ற பிரதேசங்களில் மக்கள் தங்கள் கால்நடைகளுடன் அலைந்து திரிந்து சிகிச்சை அளிப்பதில் சிரமங்கள் உள்ளன. கால்நடை மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தினார்.